அன்பு தெய்வம் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே என்னுடைய காலை வணக்கத்தை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு குடும்பத்திலே ஜெபிப்பதற்காக எல்லாரும் அமர்ந்த பொழுது அவர்கள் நடுவிலே பிசாசும் கூட வந்து அமர்ந்தானாம். அந்த குடும்பத்துக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி ஆயிடுச்சு. பிசாசே, உன்னை யார் இங்கே கூப்பிட்டது? நீ எதுக்கு இங்கே வந்த? இப்போ எழுந்து போகிறையா? என்ன சொல்கிற அப்படின்னு கேட்ட பொழுது அதற்கு அந்த பிசாசு சொன்ன பதில் என்ன தெரியுமா? நீங்கள் கூப்பிட்டனால தான் நான் இங்கே வந்திருக்கிறேன், நானாக ஒன்றும் வரலை அப்படின்னு சொல்லி அந்த பிசாசு சொன்னானாம். அப்போ இவங்க, நாங்கள் எதுக்கு உன்னை கூப்பிட்றோம்? நீ எங்களுடைய எதிரியாச்சே, நாங்கள்லாம் உன்னை கூப்பிடலை, நீயாக தான் வந்திருக்க, இப்போ மரியாதையாக போயிடு என்று சொன்ன பொழுது அதற்கு அந்த பிசாசு மறுபடியும் சொன்னானாம், நீங்கள் கூப்பிட்டனால தான் நான் வந்தேன் என்று சொன்ன பொழுது அப்போதான் இவங்களுக்கு நினைவுக்கு வந்தது, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஜெபம் பண்ணணும் வா என்று சொல்லி தன்னுடைய மகனை கூப்பிட்ருக்குறாங்க. வெளியில் விளையாடிட்டு இருந்திருக்கிறான். ஒரு முறை கூப்பிட்டாங்க, 2 முறை கூப்பிட்டாங்க. வராததுனால பிசாசே வந்து தொலை என்று சொல்லி அந்த தாயார் இவ்விதமாக பிசாசே வா என்று அழைத்ததினாலே இந்த பிசாசு வந்து உட்கார்ந்து விட்டான் என்ற ஒரு கதை இருக்கிறது. அப்போ பாருங்கள், அந்த பிசாசு நீங்கள் என்னை கூப்பிட்டனால தான் நான் வந்தேன்னு சொல்லியிருக்கிறான். ஏன்னு சொன்னால் தன்னுடைய மகனை பிசாசே வா என்று சொல்லி இவர்கள் அழைத்தார்களாம். பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு நம்முடைய பிள்ளைகள் என்று சொல்லும் பொழுது அவர்கள் கடவுள் கொடுத்த ஒரு ஈவாக, காட்ஸ் கிஃப்டாக அவர்கள் இருக்கிறார்கள். அவர்களை நாம் என்னெல்லாம் வார்த்தை சொல்லி அழைக்கக்கூடாதோ அதையெல்லாம் நாம் சொல்லக்கூடியவர்களாக இன்றைய நாட்களிலே நாம் காணப்படுகிறோம். எனவே நம்முடைய வாழ்க்கையிலே பிள்ளைகளை நாம் எவ்விதமாக அழைக்கிறோம்? நமக்கு கோபம்னு ஒன்று வந்துருச்சுன்னா நம்ம என்ன சொல்லி திட்டுறதுன்னே அளவே இல்லாத அளவிற்கு அடிக்கடி நீ செத்துப்போ, வீட்டை விட்டு வெளியே போ, நீ ஏன் எங்களுக்கு பிறந்த, உனக்கு ஏதாவது ஒன்று ஆயிட்டா பரவாயில்லையே என்றெல்லாம் அவர்களை ரொம்ப தகாத வார்த்தைகளினாலே நாம் பேசக்கூடியவர்களாக காணப்படுகிறோம். இந்த வார்த்தைகளை கேட்டால் அந்த ஈவை நமக்கு தந்த தேவன் எவ்வளவு துக்கப்படுவார் என்று நாம் சிந்தித்து பார்த்திருக்கிறோமா? வேதம் சொல்லுகிறது, எபேசியர் 4ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம், கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். இந்த வசனத்தை வாசிக்கும் போது நாம் நினச்சிருப்போம், பொதுவாக கெட்ட வார்த்தை அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி பரவலாக அசுத்தமான வார்த்தைகள் பேசுகிறாங்களே, அதை மட்டும் நம்ம நினைக்க வேண்டாங்க. அங்கே பயன்படுத்தப்பட்ட ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? அழுகி போன காய்கறிக்கு பயன்படுத்தப்பட்ட வார்த்தை தான் இந்த கெட்ட வார்த்தை என்ற ஒரு சொல்லாக இருக்கிறது. எனவே கௌரவ குறைச்சலாக நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்ற ஒரு மிகப்பெரிய அந்தஸ்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். எனவே நம்முடைய அந்தஸ்துக்கு, நம்முடைய கௌரவத்தை குறைக்கக்கூடிய வகையிலே நாம் தகாத வார்த்தைகளை நாம் பேசுவதை தயவு செய்து என்ன செய்யணுங்க? நிறுத்த வேண்டும். சில விசுவாச குடும்பங்களிலே நாம் பார்க்கும் பொழுது அடிக்கடி கெட்ட வார்த்தை பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். நல்லா புரிஞ்சுக்குங்க, அடிக்கடி பேட் வேர்ட், கெட்ட வார்த்தை பேசக்கூடியவர்கள் நிச்சயமாக அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்க முடியாது. ஏனென்று சொன்னால் அவர்களுடைய இருதயம் அப்பொழுது அப்படியானால் எவ்வளவு மோசமாக இருக்கும்னு நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்குங்க. சிலர்லாம் இருக்காங்க, வெளியில் பேச மாட்டாங்க, ஆனால் வாயில் என்ன செய்வாங்க? முனகுவாங்க. சிலர் கெட்ட வார்த்தைகளை இருதயத்திலே திட்டக்கூடியவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். ஆனால் எல்லாவற்றையும் நம்முடைய தேவன் கவனிக்கிறார் என்பதை நாம் அறிந்தவர்களாக நம்முடைய வாயின் வார்த்தைகளிலே நாம் எச்சரிக்கையாக மிகுந்த கவனமாக இருப்போம். நம் வீடுகளிலே நாம் பேசக்கூடிய வார்த்தைகள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது, அதையெல்லாம் கவனித்து கேட்கிற கர்த்தருக்கு பயந்து நாம் பேசி கொண்டிருக்கிறோமா? நாம் சிந்திப்போம். குறிப்பாக நம்முடைய பிள்ளைகள், அவர்கள் நமக்கு தேவன் கொடுத்த கிஃப்ட் என்பதை அறிந்து நாம் அவர்களை எந்தெந்த வார்த்தைகளை சொல்லி திட்ட வேண்டும் என்ற சில வார்த்தைகள்லாம் இருக்குது. அந்த கண்ணியத்தை மீறி அவர்களை நாம் எந்த வார்த்தைகளையும் பேசாதபடிக்கு நாம் கவனமாக எச்சரிக்கையோடு இருப்போம். கர்த்தர் நம்மை உணர்த்துவாராக. ஆமேன்.